அரேபியன் சாப்பாட்லயே இந்த மாதிரியான ஒரு சாப்பாடை என் வாழ்க்கையிலே இப்பதாங்க நான் சாப்பிட்றேன். ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரியாத்ல இருக்கக்கூடிய பவுல்வாட் சிட்டிக்கு வந்து போயிருந்தேன். அங்க சுத்திலாம் பார்த்துட்டு ட்ரிப்பை முடிச்சு ரிட்டர்ன் கிளம்பக்குள்ள ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியிருந்தோம். அதன்படி நாங்க போயிருந்த ஹோட்டல் தான் பாத்தீங்கன்னா அல் ரொமானிஷ். இந்த ஹோட்டல் சவுதி அரேபியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அண்ட் ஃபுட்டுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாவே வந்து இங்க கொடுப்பாங்க. அப்படி என்னதான்டா சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நாங்க பார்க்க போயிருந்தோம். இங்க சிக்கன் மட்டன் வெரைட்டிஸ்ல வந்து கப்சாஸ் வந்து சேல் பண்றாங்க. நாங்க ஆர்டர் பண்ண மெனு பாத்தீங்க அப்படின்னா மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பிளேட்டே வந்து 93 ரியாலு. நாங்க 5 பேர் இருக்கனால 2 பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அடிஷ்னலா பெப்சி அப்புறம் ஸ்வீட் முனாஃபா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி 220 ரியால் பில்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 220 ரியாலுக்கு என்னடா இதுல இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சர்வரும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ சாப்பாடை திறந்து பார்த்தது தான் தெரிஞ்சது. என்னடா நாங்க மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம், நீங்க இந்த ரைஸ் கொடுத்துறீங்களே அப்படின்னு கேட்டோம். அதை விட இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடும் பாத்தீங்கன்னா சாப்பிட இது ரைஸா இல்ல மல்லிப்பூவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. செம்ம டேஸ்டான ஒரு ரைஸா இருந்தது. அண்ட் மட்டன் பீசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் தான் கொடுத்தாங்க. ஃபைனலா சாப்பிட நம்ம எவ்வளவு சாப்பிடுறோங்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருந்தது. ரைஸும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் இது வரைக்கும் சவுதி அரேபியாவில் நிறைய ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டுருக்கேன். ஆனா இங்க சாப்பிட்ற மாதிரியான ரைஸ் எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஸோ அப்பதான் பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சுது. ஸோ ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்வர் கிட்ட சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்தது. ஆனா அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த அல் ரொமானிஷ் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.